வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி இந்த காயெல்லாம் வச்சு நம்ம சூப்பரான ஒரு கூட்டு செய்வோங்க. சுண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள், இரும்பு சத்து உள்ள சுண்டைக்காய் வச்சு நம்ம சூப்பராக ஒரு கூட்டு செய்வோங்க. இப்போ சுண்டைக்காயில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துருவோம். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடலாங்க. முருங்கைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய் நம்ம இது போல் கல்லில் நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் முருங்கைக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. கலந்துட்டு மூடி வச்சுருவோம். இப்போ துருவின தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 6 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போங்க. இப்போ பைத்தம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவு குக்கரில் நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. மஞ்சள்தூள், பெருங்காயம்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இந்த காய்கள்லாம் கூட வெந்துடுச்சு. இது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்து இப்போ இன்னொரு அடுப்பில் இந்த கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு லைட்டாக அப்படி வதக்கிட்டு இந்த கூட்டில் சேர்த்துக்கலாங்க. கூடவே சாம்பார் தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இதில் தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு தாளிச்சிக்கலாம். இன்னொரு அடுப்பில் கரண்டியில் இல்லை கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கூட்டு மேலே அப்படி போட்டுற வேண்டியதாங்க. அருமையான சப்புக்கொட்டை வைக்கும் இந்த கூட்டு. நீங்களும் ஒரு முறை இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இரும்பு சத்துள்ள இந்த சுண்டைக்காய் வச்சு நீங்களும் ஒரு முறை இந்த போல் கலந்த கலவை காய்கறிகள்லாம் வச்சு கூட்டு செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.